வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் நடக்குதுங்க. T20 மேட்ச். இதுல இந்தியா ஜெயிப்பாங்களா பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா? ஏசியா கப் பீக் மூமெண்ட்ல இருக்குமா? எஸ், அப்கோர்ஸ் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் T20 கேம்ல பாகிஸ்தானை அவ்வளவு ஈஸியா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்கணும். பிளேயிங் 11 எப்படி இருக்கும், இந்தியன் பிளேயிங் 11 எப்படி இருக்கும், பாகிஸ்தான் பிளேயிங் 11 இருக்கும். துபாயில் நடக்குது இந்த மேட்ச். 8 மணிக்கு கவரேஜ் ஆகுது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல எடுக்கல, எதுல பாக்குறதுன்னு கேக்குறாங்க. சோனில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம சோனி தமிழ்லயும் இருக்கு, தமிழ்லயும் பார்க்கலாம். இந்த எல் கிளாசிக்கோ மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்க போது. யார் ஜெயிப்பா, டீம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை இந்தியா இந்த பிளேயிங் ஆடுவாங்களா? போன மேட்ச் ஆனாங்க அந்த பிளேயிங் ஆடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்கோர்ஸ் அப்படிதான் ஆடுவாங்க. என்ன பொறுத்தவரை துபேக்கு பதில் ஹர்ஷ்தீப் சிங் வந்தே ஆகணுங்க. உங்களுக்கு நம்பர் 8ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னா நம்பர் 7 முடிய இருக்க பேட்ஸ்மேன் எதுக்குன்னு தான் நான் கேட்பேன். அதாவது ஒரு ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பவுலர் எப்படி போடுவார், பவர் பிளேல எப்படி போடுவார், டெத்ல எப்படி போடுவார், T20 வேர்ல்டு கப்ல போட்டிருக்காரு. அப்பேற்பட்ட பவுலரை உட்கார வச்சுட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஆகுமா என்னன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். நான் ஹர்ஷ்தீப் சிங் தான் ஆடி இருப்பேன். இந்தியன் பிளேயிங் பார்க்கலாம். எஸ், அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அபிஷேக் சர்மா, சுமன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, இப்படிதான் பிளேயிங் 11 போவாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேட்டிங் ஆனதா பவுலிங் போடலாமா, போன மேட்ச் டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணாங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த பிளேயிங் பெருசா மாற்ற மாட்டாங்க. நான் கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் ஆட வச்சிருப்பேன். இப்போ ஓகே, ஒரு இங்கிலாந்தோட, ஒரு ஆஸ்திரேலியாவோட, ஒரு நியூசிலாந்தோட, ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட நீங்க எப்படி துபேவா ஆட முடியும்? நீங்க சொல்லலாம் 5 பவுலர் இருக்காங்க, துபே 6th ஆப்ஷன் தான் சொல்லிட்டு. பட் யாராவது ஒரு பவுலர் அடியாக்கிட்டா துபே போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா தெரியல. ஒரு ஓவர் ஓட்ட முடியுமா? ஏன்னா பவர் பிளேல போட முடியாது, டெத்ல போட முடியாது. மிடில் ஓவர்ல கையை சுத்தலாம். பட் அடி வாங்கிட்டாருன்னா பெரிய அடியா இருக்கும், பெரிய இம்பாக்டா இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் ஹர்ஷ்தீப் சிங் ஆடணும்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான், UAE, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இவங்க ஊர்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் இதே பிளேயிங் நீங்க எப்படி அங்க போய் மாத்த முடியும்? டக்குன்னு துபேவை குறைச்சா அப்ப கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி போன மேட்சே 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க கௌதம் கம்பீர் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பாகிஸ்தான் பிளேயிங் எப்படி இருக்கும்? பாகிஸ்தான் கிங் கோலி, ரோஹித் சர்மா எப்படி இந்தியா மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் பாபர் அசீம், ரிஸ்வானையும் மிஸ் பண்ணுவாங்களா தெரியலையேங்க. ஏன்னா அவங்க ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒரு நல்லா இல்லைன்னு அவங்க உட்கார வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பாபர் இல்லாத பாகிஸ்தானும் ரிஸ்வான் இல்லாத பாகிஸ்தானும் எப்படி ஆடுதுன்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, 160 அடிச்சாங்க. ஓமனை அசால்ட்டா நிப்பாட்டிட்டாங்க. பட் அது இந்தியா கிட்ட பண்ண முடியுமா? அதே பிளேயிங்ல தான் கண்டிப்பா அவங்களும் ஆடுவாங்க. ஷைன்ஸ் ஆஃப்ரிடி நம்பி தான் இருக்கு அவங்க பவுலிங் யூனிட். பெருசா பயமுத்துற மாதிரி என்ன இருக்கு? எஸ், அப்கோர்ஸ் ஷைன் ஆஃப்ரிடி இருக்காரு. இன்னொரு பவுலர் பேர் டக்குன்னு வாயில வர முடியாது, அவர் இருக்காரு. இந்த 2 பவுலர் இருக்காங்க. ஸ்பின்னுக்கு நவாஸ் இருக்காரு, அக்பர் அகமது இருக்காரு, சைன் கை சுத்துவாரு. என்னதான் இருந்தாலும் இந்தியாவை நீங்க ஃபேஸ் பண்ணணுங்கிறப்ப அப்கோர்ஸ் இந்தியா பக்கம் தான் சாயும் மேட்ச். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா T20ல என்ன நடக்கலாம். கடந்த 2 T20 நம்ம இக்கட்டான நிலைமையில போய் ஜெயிச்சோம். 2022 வேர்ல்டு கப் ஆகட்டும், 2024 வேர்ல்டு கப் ஆகட்டும். அதுல கிங் கோலி இல்லைன்னா டீம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுல பும்ரா இல்லைன்னா 2024 தெரியும். பாகிஸ்தான் லேஸ்ட்ல எடுத்துக்க முடியாது இந்த பாயிண்ட். என்ன பொறுத்தவரை கண்டிப்பா இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை ஒரு ட்விஸ்ட் நடந்து பாகிஸ்தான் ஜெயிக்குமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பும்ரா பால் 6 பால் 6 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ட்வீட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் பாசிபிளா இம்பாசிபிள் தான் சொல்லணும். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க நான் சொல்றேன். நீங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிளேயிங் நீங்க கமெண்ட்ல விடுங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம் என்ன நடக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.